என் தங்கமே, உன் அப்பன் இந்த கருப்பன் இன்று இந்த வெள்ளிக்கிழமை இரவில் உனக்கு ஒரு செய்தி சொல்ல வந்திருக்கிறேன். ஒரு மை உன் தலையெழுத்தை மாற்றும். இந்த மை உன்னிடம் இருந்தால் உன் வாழ்க்கையில் தலைகீழான மாற்றங்கள் வரும். நான் சொல்கின்ற இந்த இடத்தில் இருக்கிறது, சென்று பெற்று வருவாயா? நான் சொல்வது போல தினமும் நீ இதனை வைத்துக்கொள். எங்கே வைக்க வேண்டும், அது எங்கிருந்து கிடைக்கப் போகிறது என்பதனை எல்லாமும் இந்த கருப்பன் உனக்கு தெளிவாக சொல்லிவிடத்தான் வந்திருக்கிறேன். இதனால் உனக்கு ஒரு நல்லது நடக்கும் என்றால் நிச்சயமாக என் பிள்ளை அதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்வது நியாயம்தானே. உனக்கான நேரத்தை நீ என்னவென்று புரிந்து கொள்வதும் நியாயம்தானே. இந்த கருப்பன் இருக்க உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு நடத்துவதை நீ எந்த நேரமும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்க உன்னை தேடி வரும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்திருந்தாலும் ஏது நடந்திருந்தாலும் நான் இருக்கும் வரை என் பிள்ளை நீ எதையுமே விட்டுவிடக்கூடாது. இந்த அப்பனின் அருளால் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நம்பிக்கையோடு நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தெய்வம் இருக்கின்ற காலம் உன்னை தேடி வந்து உன்னை நிச்சயமாக தெளிவுபடுத்தட்டும். கருப்பன் இருந்து உனக்கு என்னவெல்லாமும் சொல்ல நினைக்கிறேனோ அதை எல்லாமும் மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் கொடுத்து விட வேண்டி வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. இத்தனை காலமும் என் பிள்ளை சந்தித்த பல விஷயங்கள் உனக்கான நன்மைகளை எல்லாமும் உனக்கு கொடுத்திருக்கிறதல்லவா. உன்னோடு நான் இருந்து உனக்கு சொல்வது ஒவ்வொன்றும் உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக தந்திருக்கிறதல்லவா. அப்படியானால் கருப்பன் இந்த வாழ்க்கையில் உனக்கான அடுத்த கட்டத்தை நோக்கிய ஒரு பயணத்தில் உன்னை அடியெடுத்து வைக்க ஆசைப்படுகிறேன். உன்னை சுற்றி இருக்கும் பல தீமைகளில் இருந்து இந்த வாழ்க்கையை நன்மைகளாக மாற்றிவிட இந்த கருப்பன் நான் நினைக்கிறேன். உன்னை தேடி நடத்தப்படும் பல விஷயங்களையும் பல உண்மைகளையும் கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் இருக்கிறேன் என்ற ஒரு நம்பிக்கையில் நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் இனி நிச்சயமாக நீ நல்ல மனதை உன் வாழ்க்கையை உனக்கானதாக சரியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. தெய்வம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டால் மட்டும் போதாது. தெய்வத்தை மனதில் தாங்கி நிற்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் தெய்வத்தை உணர வேண்டும். தன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் தெய்வம் இருப்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மை கிடைக்கும் இடம் என்று சொன்னவுடன் கருப்பனுக்கு வேறு வேலை இல்லை என்று நினைப்பதை விட்டுவிட்டு நிச்சயமாக அப்பன் சொன்னால் அதில் ஓர் அர்த்தம் இருக்கும் என்று நீ நினைத்து விட்டு என் வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறாய் அல்லவா. உனக்கு 1000 வேலைகள் இருக்கலாம், எத்தனையோ விஷயங்களை பற்றி நீ யோசித்து கொண்டிருக்கலாம். இருந்தாலும் அப்பனின் வார்த்தைகளை கேட்க நீ நேரம் ஒதுக்குகிறாய் அல்லவா. அது போதும். இதைத்தான் நான் உன்னிடத்தில் இருந்து எதிர்பார்க்கிறேன். வேறு எந்த ஒரு விஷயத்தையும் பெரிதாக உன் அப்பன் உன்னிடத்தில் இருந்து எதிர்பார்ப்பது கிடையாது. வேறு எதையும் நீ செய்ய வேண்டும் என்று நான் எண்ணுவதும் கிடையாது. என் பிள்ளை நிச்சயமாக நம் வார்த்தைகளை கேட்டாவது தன் வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் அடைந்து விடாதா என்றுதான் கருப்பன் மீண்டும் மீண்டும் உன் முன்னால் வந்து நிற்கிறேன். இதுவரையிலும் தெரியாமல் போயிருந்தாலும் இப்பொழுது கிடைக்கின்ற இந்த நேரத்தை நீ பயன்படுத்தி கொண்டாவது சரியாக என்னவென்று நீ புரிந்து கொள்ளலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சூழ்நிலைகளில் ஒரு மாற்றங்கள் வரும் பொழுது, நான் சொல்கின்ற விஷயத்தை நீ சரியாக பின்பற்றும் பொழுது உனக்கு வருகின்ற இந்த மாற்றம் ஒவ்வொன்றும் உன்னை மாற்றுவதை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய். உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் கொடுத்து உன்னை தேற்றுவதையும்
நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காதே. என்னதான் இந்த வாழ்க்கை என்று நீ யோசித்து கொண்டிருக்கும் நேரங்களில் எல்லாமும் இதுதான் என்று உனக்கு எடுத்துச் சொன்னது இந்த கருப்பன் அல்லவா? உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலிருந்தும் உனக்கு தெளிவு கொடுத்தது இந்த கருப்பன் நான் அல்லவா? எந்த இடத்திலும் உன்னை விட்டு கொடுக்காமல் உனக்காக உன்னோடு நின்றது உன் அப்பன் நான் அல்லவா? அப்படியானால் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொண்டிருக்கும் இந்த கருப்பன் எந்த நேரத்தில் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதனை எல்லாமும் சரியாக புரிந்து வைத்திருக்கிறேன். எந்த நேரம் நான் உனக்கு எதை கொடுத்தால் அது உன் வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தையும் நீ விரும்புகின்ற நிம்மதியையும் உனக்கு கொடுக்கும் என்பதனை உணர்ந்துதான் அப்பன் உன்னை தேடி வருகிறேன். இதுபோல என் குழந்தை ஒவ்வொரு நேரங்களையும் உனக்கு தகுந்தாற் போல நீ மாற்றிக்கொண்டே இரு. கருப்பன் கொடுக்கும் நல்ல விஷயங்களை கொண்டு இந்த வாழ்க்கையை நீ உனதாக மாற்றிக்கொண்டே இரு. என் குழந்தையை, கருப்பன் சொல்லக்கூடிய இந்த மை முதலாவதாக நான் உனக்கு சொல்வது போல உன்னுடைய குலதெய்வத்தினுடைய கருவறையில் விளக்கு எரிந்து கொண்டிருக்கும் அல்லவா? அந்த விளக்கில் படிந்து கிடக்கும் அந்த மையை நீ கொண்டு வந்து உன் இல்லத்திற்கு சேர்த்து விடு. அந்த மையானது உன்னுடைய வீட்டில் நீ வைத்துக்கொள். தினமும், அதாவது தொடர்ச்சியாக 21 நாட்கள் அல்லது 41 நாட்கள் என்று அல்லது 48 நாட்கள் என்று ஒரு குறிப்பிட்ட நாளை நீ மனதில் வைத்துக்கொண்டு அந்த நாளில் இந்த மையை உன் உச்சந்தலையில் வைத்துவிட்டு நீ செல்ல வேண்டும். இதனை உன் உச்சந்தலையில் வைத்து நீ செல்லும் பொழுது நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கும் பல நல்ல விஷயங்கள் எல்லாமும் உனக்கு என்னவென்று தெரிய வரும், ஏதுவென்று உனக்கு புரிய வரும். உன்னை அறியாமலேயே உன்னுடைய மனதிற்குள் நல்ல சிந்தனைகள் பிறக்கும். உன்னை அறியாமலேயே உன்னுடைய மனதிற்குள் தெளிவு பிறக்கும். நீ யோசிக்கும்படி இந்த வாழ்க்கையில் பல வெற்றிகளும் உனக்கு கிடைக்கும். உன்னுடைய மனது குழம்பிக் கொண்டிருக்கும் காரியங்கள் கூட நிச்சயமாக ஒரு நல்ல புரிதலை உனக்கு கொடுத்துவிடும் என்பதனையும் நீ மறக்காதே. கருப்பன் சொல்லச் சொல்ல ஒவ்வொன்றாக இனிமேல் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் போகிறாய். உனக்கு நடக்கவிருக்கும் இது போன்ற விஷயங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கருப்பனை நம்பி இந்த வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் சில விஷயங்கள் உனக்கான தேவைகளோடு உன்னை தொடர்ந்து வரும் பொழுது இதை எல்லாமும் நீ எப்பொழுதுமே தெரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. கருப்பனின் அருளாசிகளோடு உனக்கு என்ன நடக்க இருக்கிறது என்பதனை எல்லாமும் நீ உணர்ந்து கொள்ள துணிந்து விட்டாயானால் அது போதும். எந்த நேரமும் அப்பன் உன்னோடு இருந்து உனக்கு ஒவ்வொரு உண்மைகளையும் சரியாக சொல்லி தருவேன் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் இருக்க கலங்கி நிற்கும் பல காரியங்கள் உனக்கு நன் மதிப்பை கொடுக்க வேண்டும். சட்டென்று எதையும் இப்படியே நாம் முடித்துவிட முடியாது. ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை உன்னை கொண்டு வந்து சேர்த்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் உன் அப்பன் ஒவ்வொன்றாக நான் யோசித்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொன்றாக நான் சிந்தித்து கொண்டிருக்கிறேன். என்னவென்றும் ஏதுவென்றும் நீ புரிந்து கொள்ளும் இந்த நிலையில் உனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொண்டால் அது போதும். நடப்பது என்னவென்று நாம் யோசிக்கும் பொழுதெல்லாமும் யார் நமக்கு உதவி செய்வார்கள் என்று தெரியாமல் என் பிள்ளை தவிக்கும் பொழுதெல்லாமும் கருப்பன் உனக்கு கை கொடுத்தது மறந்து விட்டதா? இந்த கருப்பன் உனக்கு துணை இருந்தது மறந்து விட்டதா? இனிமேலும் இந்த வாழ்க்கை உனக்கு
தரக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாமும் நீ தெரிந்து புரிந்து கொண்டால் உனக்கு நடப்பது உன் வாழ்க்கையில் எதிர்வரும் நாட்களில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். கருப்பனின் துணையொன்று இந்த வாழ்க்கையில் நின்று உன்னை நம்பிக்கைப்படுத்த வருகின்ற இந்த காலம் முழுக்க நீ எதையும் கைவிட்டு விடாதே. உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்ந்து விட்டால், உன்னோடு கருப்பன் இருப்பதை நீ புரிந்து கொண்டால், உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் இனி உனக்கு நல்லதொரு புரிதலை கொடுக்கும். உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாமுமாக உனக்கு நான் இருக்கிறேன். எல்லாமுமாக உனக்கு நான் நம்பிக்கையை கொடுக்கிறேன். எந்த நாளிலும் உனக்கு ஒன்று என்றால் உன்னை கை தூக்கி விடவும் உனக்காக முன்வந்து நிற்கவும் நான் இருக்கிறேன். யாரிடத்திலும் எந்த வகையிலும் நாம் உதவி கேட்டு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரிடத்திலும் இதை பற்றி சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. கருப்பன் சொல்ல சொல்ல இனி எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறக்காதே. நல்லது வேண்டி நான் சொல்வது போல உண்மைகளை நீ உணர வேண்டி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை நீ சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உன்னிடத்தில் நின்று நான் பேச துடிக்கும் இந்த விஷயங்கள் கருப்பன் சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு வெற்றியையும் உனக்கு கொடுக்க வேண்டும். குலதெய்வத்தினுடைய கருவறையில் இருந்து கிடைக்கக்கூடிய மை அவ்வளவு சாதாரணமாக யாருக்கும் கிடைப்பதில்லை. நீ நினைக்கலாம், கருப்பா, என் குலதெய்வம் எல்லாமும் நினைக்கின்ற தூரத்தில் இல்லை, உடனடியாக வெல்லாமும் அவர்களை சென்று பார்க்க முடியாது என்று நீ சொல்லலாம். ஆனால் என் குழந்தையை, சில விஷயங்களை நாம் நிச்சயமாக நமக்கு கிடைக்காமல் போய்விட்டதே என்று சொல்லி கலங்கக்கூடாது. அதற்கு மாற்று வழி என்னவென்று நீ சிந்திக்க வேண்டும். உன்னுடைய குலதெய்வமாக நீ எந்த தெய்வத்தை அருகில் வைத்து வழிபடுகிறாயோ, உன்னுடைய குலதெய்வத்தை வணங்குவது போல யாரை நினைத்து நீ மனதார வணங்குகிறாயோ அந்த தெய்வத்திற்கு நீ நிச்சயமாக அவர்களினுடைய கருவறையில் இருந்து நீ உன் வீட்டிற்கு அந்த மையை எடுத்து கொண்டு வரலாம். இப்படி செய்யும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காக கிடைக்கவிருக்கும் பல விஷயங்கள் நிச்சயமாக உன் குலதெய்வத்தின் அருளை எங்கிருந்தாலும் உனக்கு பெற்று கொண்டு வந்துவிடும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த இடத்தில் இருந்தாலும் உன் குலதெய்வம் உனக்காக வருவதை நீ தெரிந்து கொள்வாய். அவர்களை காணச் செல்ல முடியவில்லை என்பதனை நிச்சயமாக அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அவர்களை பார்க்க முடியாமல் நீ இருக்கிறாய் என்பதனை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். உன்னோடு இருந்து உனக்கு எதையும் சொல்கின்ற இந்த காலம் முழுக்க இனி ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர உனக்கு தெய்வம் நடத்தும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தெய்வத்தினுடைய அருளினாலும் நம்பிக்கையினாலும் நீ நினைத்ததை எல்லாமும் நல்லபடியாக மாற்றிவிடு. இது போன்ற ஒரு சந்தர்ப்பம் யாருக்கும் எளிதில் கிடைத்து விடுவதில்லை. உனக்கு கிடைக்கும் பொழுது அதை இந்த அப்பனின் அருளால் நீ சரியாக உன் வாழ்க்கையாக மாற்றிவிடு. கருப்பன் சொல்ல சொல்ல இனி எல்லாமும் மாறும் என்பதனை நீ புரிந்து கொள். கருப்பனினுடைய அன்பினால் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இனி மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எது நடந்தாலும் சரி, உனக்காக நான் இருப்பேன் என்பது மட்டும் ஒருபோதும் நீ மறக்கக்கூடாது. உனக்காக இந்த கருப்பன் நான் இருக்கிறேன் என்பதனை மட்டும் நீ ஒரு நாளும் கைவிட்டு விடக்கூடாது. எந்த நிலையும் எந்த சூழ்நிலையும் இங்கு நிரந்தரம் கிடையாது. ஏதாவது ஒன்று இந்த வாழ்க்கை நமக்கு மாற்றி மாற்றி கொடுத்து கொண்டுதான் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு விஷயங்களை இந்த வாழ்க்கை நமக்கு
தந்து கொண்டுதான் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உடனிருந்து நீ பெறுகின்ற இது போன்ற விஷயங்களினால் இனி உனக்கு நடக்கும் இந்த உண்மைகள் ஒவ்வொன்றையும் நீ கட்டாயமாக புரிந்து கொள். உன்னோடு உடனிருக்கும் தெய்வம் எப்பொழுதும் உனக்கு நல்லதைத்தான் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள். நீ இருக்கும் காலம் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டாயானால் இந்த சூழ்நிலைகளும் இந்த சந்தர்ப்பங்களும் இனிமேல் உன்னை எப்படிப்பட்ட நிலையில் மாற்றும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் பிள்ளையே, தெளிவான முறையில் பல விஷயங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். அதை தெளிவான முறையில் நாம் நம் வாழ்க்கையில் உணர்ந்து செய்ய தொடங்கினால் எப்பொழுதும் நமக்கு நல்லது நடக்கப் போவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். எந்த நேரத்திலும் நீ நினைத்த வெற்றியை உன்னால் நிச்சயமாக பெற்றுவிட முடியும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நாளிலும் என் பிள்ளைக்கு கருப்பன் தருகின்ற வாக்குறுதி பொய்யானது கிடையாது. இந்த கருப்பன் கொடுக்கின்ற வாக்கு என்றும் என்றென்றும் உன் வாழ்க்கையை உனக்கு நிச்சயமாக ஒப்படைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் சொல்கின்ற விஷயங்களை எல்லாமும் நீ உன் மனதில் புரிய வைத்து விட்டாயானால் உன்னை தேடி நான் வருகின்ற பொழுதுகள் எல்லாமும் இந்த வாழ்க்கையை அழகாக உனக்கு மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்த நிலையையும் என் பிள்ளை நிச்சயமாக நீ விட்டுவிட மாட்டாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். சரி என்றும் தவறென்றும் இந்த வாழ்க்கையை எண்ணி என் பிள்ளை நீ கவனமாக இருக்க வேண்டும். உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நன்மைக்கு என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் என் பிள்ளைக்கு கிடைத்திட்ட ஒவ்வொரு விஷயங்களும் இனி நிச்சயமாக உன்னை மாற்றும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னை மாற்ற நினைக்கும் எல்லா விஷயங்களையும் நீ கவனமாக இனி புரிந்து கொள். கருப்பன் இருக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை நீ மாற்றிக்கொண்டிருக்கும் இந்த நேரம் இனி எல்லாமும் உனக்கு தெளிவாக நடத்தப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்த ஒரு விஷயத்திலும் நான் உனக்கு சொல்லித்தரும் இந்த உண்மைகளை நீ ஏற்றுக்கொள்வாய். என் குழந்தையே, உன்னை தேடி வருகின்ற அத்தனை தெய்வங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய நம்பிக்கையை உனக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் உன்னை விட்டுவிட நினைப்பது கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் உன்னை விட்டுவிட எண்ணுவது கிடையாது என்பதனை புரிந்து கொள். நாம் தெய்வத்தின் மீது அதீத நம்பிக்கை வைத்திருப்பது போல தெய்வத்திற்கு உண்மையாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். தெய்வத்திற்கு பிடித்தது போல நாம் நடந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் தெய்வம் ஏற்றுக்கொள்ளும் ஒரு பிள்ளையாக நாம் இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நாளிலும் உன்னோடு துணையிருந்து நான் சொல்லும் இந்த விஷயங்களை நீ உண்மையாக தெரிந்து கொள்ளும் இந்த நேரம் கருப்பன் சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையும் மாறும். தெய்வத்திடம் நாம் கொண்ட நம்பிக்கை இந்த வாழ்க்கையை ஒட்டு மொத்தமாக உனக்கு மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. சரியாக உன்னை தேற்றிவிடும். இது உனக்கு நான் கொடுக்கின்ற ஒரு நம்பிக்கை. இது போன்ற தெய்வத்தினுடைய அருள் உனக்கு கிடைக்கும் என்பது நான் உனக்கு கொடுக்கின்ற நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை நீ எப்பொழுதும் விட்டுவிடக்கூடாது. இந்த நம்பிக்கையை நீ ஒருபோதும் தொலைக்கக்கூடாது. உன் வாழ்க்கையாக இந்த நம்பிக்கையை உன்னோடு நீ வைத்திருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக சொல்லித்தரும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது.
நல்லது தான் நடக்கும் என்ற உன்னுடைய சிந்தனைகள் தான் உன்னை எப்பொழுதும் வாழ வைக்கும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.